பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, கிருபையுள்ளவரே, ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. நீங்க ரொம்ப நல்லவங்கப்பா. உங்க கிருபை திருச்சபைக்கு வேணும் சாமி. திருச்சபை உம்முடைய கிருபைக்காக காத்திருக்குதப்பா. திருச்சபையில உம்முடைய இரக்கத்தையும், உம்முடைய அன்பையும், உம்முடைய ஆசீர்வாதத்தையும் பெற தகுதியற்றதா பல திருச்சபைகள் இருக்கப்பா. கிறிஸ்தவர்கள் பலர் அப்படிதான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம்ப்பா. ஏனோ தானோ என்று ஆண்டவரே, உங்க அன்பையும் உங்க முக்கியத்துவத்தையும் உணராம நாங்க இருக்கிறோம்ப்பா. எங்கள மன்னியுங்கப்பா. உங்க கிருபையால எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தாருங்கப்பா. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள தாருங்கப்பா. அப்பா, உங்கள பார்க்கணும். உங்க வேத வசனங்கள நாங்க படிக்கணும். படிக்கிற அந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. உன்னுடைய 10 கட்டளைகளாகிய உடன்படிக்கைய நாங்க புரிந்து கொண்டு, ஏற்றுக்கொண்டு வாழணும். அதுக்கு எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அப்பா, எங்களோட உடன்படிக்கையை ஏற்படுத்துங்கப்பா. கிறிஸ்தவர்கள் என்று இருக்கிற எல்லாரோடும் உம்முடைய உடன்படிக்கை ஏற்படட்டும்ப்பா. பெயருக்கு மாத்திரம் கிறிஸ்தவங்களா இல்லாம, கிறிஸ்தவர்களா இருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே, உங்களை தெரிஞ்சுக்கட்டும்ப்பா. உம்முடைய அன்பை உணர்ந்து கொள்ளட்டும்ப்பா. ஆண்டவரே, அவங்க உம்முடைய வசனத்தை கேட்டு அதை புரிந்து கொண்டு உங்களோடு கூட உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொள்ளக்கூடியவர்களா இருக்கணும்ப்பா. அப்படி மாத்துங்கப்பா. என் கட்டளைகளையும் கற்பனைகளையும் கை கொண்டா நீங்க என் ஜனமா இருப்பீங்க, நான் உங்க தேவனா இருப்பேன்னு நீங்க சொல்லியிருக்கீங்களே. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரத்துல. அப்பா, அதை நினைச்சு பாருங்கப்பா. எங்க அறியாமையினால நாங்க எங்கெங்கேயோ சுத்திக்கிட்டு இருக்கோம்ப்பா. எங்க மனம் ஒரு நிலையில இல்லப்பா. திருச்சபை எதையோ நோக்கி ஓடிட்டு இருக்கப்பா. ஆண்டவரே, பலர் அப்படி இருக்காங்கப்பா. கிருபையாய் மன்னிச்சிருங்கப்பா. உங்க கிருபையினால நாங்க இந்நாள் வரைக்கும் நாங்க பிழைச்சிருக்கிறோம். நாங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கு மனம் திரும்புவதற்கு. அது உம்முடைய கிருபையா இருக்கு. எங்க மேல் வச்ச அன்பினால கிருபை கூர்ந்து அந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கீங்க. மனம் திரும்புகிற வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறீங்க. சாமி, இப்பொழுதும் எங்களுக்கு மனம் திரும்ப உதவி செய்யுங்க. நாங்க முழுமை அடையணும். உங்க ராஜ்யத்துல வந்து சேரும் அளவுக்கு பரிசுத்தமாகணும், பூரணராகணும். அதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க பேசுங்க. எங்களுக்கு கனவுல பேசுங்க. எங்களோட நேரா பேசுங்க. உங்கள பார்க்கிற பாக்கியத்தை எங்களுக்கு கொடுங்க. எங்கள் மேல கிருபையாயிருந்து ஏற்றுக்கொள்ளுங்க. எங்கள் விண்ணப்பத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. அப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க. ராஜாதி ராஜா இயேசுவாவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். மாரநாதா.